மோகன் நடிப்பில் வெளியான படம் நெஞ்சமெல்லாம் நீயே. இயக்குனர் கே. ரங்கராஜுக்கு முதல் படமும், மோகனை வைத்து இயக்கிய முதல் படமும் இதுவே. இப்படத்தில் இடம்பெற்ற யாரது என்ற வாணி ஜெயராம் பாடிய பாடல் மிக அருமையாக இருக்கும். சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தனர். இசைக்கலைஞரான மோகனுக்கு போதிய வாய்ப்புகள் வராத நிலையில் மனைவி ராதாவை அதிகம் நேசிக்கும் மோகன், மனைவி ராதாவின் பாடல் பாடும் திறனை உணர்ந்து தனது சக்தியை பயன்படுத்தி எல்லோரிடமும் கேட்டு சினிமாவில் பாடுவதற்கு வீட்டாரின் எதிர்ப்பை மீறி சான்ஸ் வாங்கி கொடுக்கிறார். பாடகியாக கொஞ்சம் கொஞ்சமாக ராதா புகழ் பெறும் நிலையில் நல்லவரான மோகனுக்கு லேசான பொறாமைத்தனம் எட்டி பார்க்கிறது. காரணம், மோகனுக்கு எந்த வாய்ப்புகள் வரவில்லை. மோகனுக்கு சரியான இசைப்பணிகள் கிடைக்காத நிலையில் மனைவி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாளே என கோபப்படுகிறார். மேலும் மனைவி ராதாவுடன் செல்லும் இடங்களிலெல்லாம் மனைவி ராதா பாப்புலர் ஆனவர் என்பதால் அவருக்கே எல்லோரும் மரியாதை கொடுப்பதால் மோகனுக்கு பொறாமை இன்னும் அதிகமாகிறது. இதனால் சான்ஸ் வாங்கி கொடுத்த மோகனே மனைவியை எதிர்க்கிறார். இன்னொரு பெண்ணான பூர்ணிமாவை காதலிக்கிறார். அப்பாவி பெண்ணான பாடகி ராதாவோ கணவனுக்கு தன் நிலையை புரிய வைக்க முடியாமல் தடுமாறுகிறார். இந்த சூழ்நிலையில் இவர்களின் நிலையறிந்து மோகனின் இன்னொரு காதலியாக வரும் பூர்ணிமாவே மோகன் ராதாவை சேர்த்து வைத்துவிட்டு இறுதியில் இறந்து விடுகிறார். நல்லதொரு அருமையான கதை, நல்ல திரைக்கதை, நல்ல மனிதர்களுக்கு கூட எப்படியெல்லாம் பொறாமை குணம் திடீரென எட்டி பார்க்கிறது, அவை எப்படி மனிதர்களை சீரழிக்கிறது என்பதை நன்றாக சொல்லியிருப்பார் இயக்குனர் கே. ரங்கராஜ்.